வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது நான் சார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அத்தன்டிக்கான சைனீஸ் எக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். முட்டை ஃப்ரைட் ரைஸ். நம்ம நிறைய இடத்துல ஊரில் பார்த்துருக்க முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படியோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு அத்தன்டிக்கான ஃப்ரைட் ரைஸ் என்னென்னு நானே பார்த்து கற்று தெளிவாக அது உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வாங்க, அது ஈஸியாகவும் சூப்பராகவும் இம்ரான் ஸ்டைலில் செய்ய ஆரம்பிக்கும். மக்களே, இன்னைக்கு எக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ளேமை ஹையில் வச்சு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். மக்களே, பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. எந்த அளவுக்கு சூடுனா பாருங்கள், எண்ணெய் ஊற்றுனா புகை வரணும். புகை வருதா? அனல் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் பாத்திரம். சரிங்களா? நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி 2.5 கிலோ ரைஸை பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு 200 ml ஆயில் சேர்த்துருக்கேன். சரிங்களா மக்களே? எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் விடுங்க. எண்ணெய் உடனே சேர்க்காதீங்க. 1 நிமிஷம் விட்டு பூண்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துக்கோங்க. உடனே சேர்த்து வச்சுக்கோங்க, கருகிடும். ஏன்னா பயங்கர சூடாக இருக்கும். 1 நிமிஷம் விட்டிங்கன்னா கொஞ்சம் அனல் குறையும். அப்போ சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை சேர்த்து ஒரு 20 செகண்ட் மிக்ஸ் பண்ணுங்கள் போதும். அதோடய ஃப்ளேவர் லைட்டாக வரும். அது வந்தால் போதும். ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 20 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் நெருப்பை ஹை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த முட்டை அப்போ எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது பாருங்கள். அவ்வளோதான், முட்டை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோ. 1 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சோயா சாஸ்லேயும் சால்ட் இருக்கும். அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக சேருங்க. 1 டேபிள் ஸ்பூன் போதும். சரிங்களா? சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 1 கிலோ முட்டைக்கோசும் 3 பெரிய சைஸ் கேப்சிகமும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். மக்களே, கூடவே ஒரு 3 கேரட் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்ல ஒரு லுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணும். சரிங்களா மக்களே? எந்த அளவுக்கு ஹை ஃப்ளேமில் இருக்குது பாருங்கள். 1 நிமிஷம் போதும். இப்போ குறைச்சிடலாம். மக்களே, ஃப்ளேம் ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளேமை குறைச்சாச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். சரிங்களா மக்களே? ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குல்ல. ஒரு 70-80% வேக வச்சு எடுத்து ஃபேன் நல்லா ஆற வச்சுக்கிங்க. சரிங்களா? ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி அப்படியே ரைஸை சேர்த்துற வேண்டியதான். இப்போ ரைஸை சேர்த்துடலாம். மக்களே, பெப்பரு 1 டேபிள் ஸ்பூன். மக்களே, சோயா 50 ml சேர்த்துட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே? ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பொலன்னு பாருங்கள், வேறு லெவலில் சூப்பரான எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. மக்களே, 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். சூப்பரான எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிங்க. சரிங்களா? எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்குல்ல மக்களே? நம்ம சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்டிங் பண்ணி கட்டுறோம் பாருங்கள். சரிங்களா மக்களே? எக்கு ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள், வேறு லெவலில் ரெடியாக இருக்குது. தரமான எக்கு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குல்ல. வீடியோவை முழுசாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் இம்ரான் சார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.